ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் எல்லார் வீட்லேயும் இருக்கிற அந்த மிக்சர் பண்ணியிருக்கோம். அதை என்னன்னு பார்ப்போம். அதை இப்போ இந்த மிக்சிங் ப்ராசஸ் மட்டும்தான் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா இது ஒரு 2-3 டேஸாக இதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் ஃபஸ்ட்டு பூந்தி பண்ணோம். பூந்தி அவங்க எல்லாருக்குமே தெரியும். நல்லா அந்த கடலை மாவு, மீனாட்சி கடலை மாவுன்னு ஒன்று இருக்குது. அதை வாங்கி அதில் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணி உப்பு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு எல்லாம் போட்டு கரெக்டு கன்சிஸ்டன்சி, பஜ்ஜி மாவு பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். அது மாதிரி கரண்டியில் வச்சு தேய்ச்சோன்னா அது நல்லா உருண்டையாக பூந்தி வந்துடும். அப்புறம் காராசேவு தட்டையை வச்சுருக்கோம். அதில் நல்ல அரிசி மாவு கடலை மாவு காம்பினேஷன் தான், 3:1 அது போட்டு, இல்லை 2:2 கூட போட்டுக்கலாம். அரிசி மாவும் கடலை மாவும் அது மாதிரி போட்டு பூந்தியும் காராசேவையும் ஓமப்பொடியும் ஒரு நாள் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கடையில் வாங்கி அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். நிலக்கடலை அதை எண்ணெயில் லைட்டாக பொரிச்சிடணும். அண்டு பொட்டுக்கடலையும் பொரிச்சிடணும். அவல் பொரி நல்லா கிறிஸ்பாக இருந்ததுன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் போட்டோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பேப்பரில் இது மாதிரி போட்டு நல்லா கலந்துட்டு, இதில் நாங்கள் காரத்துக்கு மிளகு பொடி போடுறது எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு பொடியும் சில்லி பவுடர் கொஞ்சமாகவும் போட்டிருக்கோம். சால்ட் இன்னும் ரெக்கர்டு சால்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கடலை இடலாம் அன்சால்ட்டடாக இருக்குது இல்லையா, அதனால். மற்றபடி இந்த பூந்தி, இந்த ஓமப்பொடி, காராசேவுக்கெல்லாமும் நார்மல் சால்ட் தான் போட்டிருக்குது. அது அப்போ தான் இதில் போடும்போது கறிக்காமல் இருக்கும். அதனால் ஸோ இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அருமையான மிக்சர் ரெடி ஆகிடும். நிறைய குவான்டிட்டி. இப்போ இந்த அளவு இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் நிறையா இருந்தது. காஸ்ட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் இல்லாமல் பண்ணினோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரோடையும் சொந்தங்களோட, சுற்றங்களோட, நண்பர்களோட அருமையாக தீபாவளியை கொண்டாடுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். விபத்தில்லா தீபாவளி இந்த வருடம் அமைய எல்லாம் வல்ல இறைவனை நம்ம பிரார்த்திக்கணும். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் என்னென்ன பண்ணினோம் அப்படின்னு சொல்கிறத வீடியோஸ் நான் 1 by 1 அப்புறமா போடுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க்யூ.